தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி 40ற்கும் மேற்பட்ட நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்துடுறாங்க. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. விஜய்க்கு எதிரான கண்டன குரல்கள் சமூக ஊடகங்கள்ல எழுந்துச்சு. இந்த நிலையில தான் ஆளுகிற அரசாங்கம் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில தனிநபர் விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிச்சாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அத உறுதியும் செஞ்சாங்க. விஜய் தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடி இதுல சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மனு தாக்கல் செஞ்சது. மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கரூர் கொடூரத்தை பற்றி எப்படி விசாரிக்கலாம்? கரூர்ல நடந்த சம்பவத்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை தான விசாரிச்சிருக்கணும். அப்படின்னு அவங்களுடைய கண்டனங்கள பதிவு பண்ணாங்க. அது மட்டுமல்லாமல், ஒரு நபர் கொண்ட நீதிபதி பெஞ்ச் இத எப்படி விசாரிக்கலாம்? அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனங்கள உச்சநீதிமன்றம் பதிவு பண்ணுச்சு. அது மட்டுமல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவும் பிறப்பிச்சது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்புல பார்க்கப்பட்டாலும், இந்த வழக்கு சிபிஐக்கு கைமாறுனதை அடுத்து, அந்த வழக்குல அரெஸ்ட் ஆன 2 பேர். ஒருத்தர் பவுன்ராஜ், இன்னொருத்தர் மதியழகன். இவங்க 2 பேருக்கும் பிணைய வழங்கி உத்தரவிட்டிருக்கிறாரு நீதியரசர். இவங்க கடந்த 30ஆம் தேதி காவல்துறையால கைது செய்யப்படுறாங்க. இந்த பவுன்ராஜ் அப்படிங்கிறவர் வீட்ல தான் மதியழகன் தஞ்சம் அடைந்திருக்கார் என்று தகவல் கிடைச்சதும் காவல்துறை சென்று கைது பண்றாங்க. கைது செஞ்சு மதியழகன் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக பவுன்ராஜையும் அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி 15 நாட்கள் நீதிமன்ற காவல்ல வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் 15 நாட்கள் கழித்து மறுபடியும் நீதியரசர் முன்னாடி அவங்க 2 பேரும் புரொடியூஸ் பண்ணப்படுறாங்க. அப்ப பிணை கோரிய இருவரும் நிபந்தனையற்ற ஜாமீன்ல வெளியிடப்படுறாங்க. வெளியிலயும் வந்துடுறாங்க. இப்ப வெளியில வந்த இவங்க சிபிஐ என்கொயரிக்கு எப்படி ஒத்துழைக்க போறாங்க? வெளியில தங்கள காப்பாத்திக்க போறாங்களா? இல்ல கட்சிய காப்பாத்த போறாங்களா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல என்னென்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த இந்த சம்பவத்துக்கு, இந்த கொடூரத்துக்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய நபர் மாவட்ட செயலாளர் தான். மாவட்ட செயலாளர் தான் இதுக்கு காரணம்னு நம்ம சொல்லல. புசி ஆனந்த் அவர்களுடைய தரப்புல மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அவர் ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. முன்ஜாமீன் மனு. அதுல புசி ஆனந்த் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இது மாவட்ட செயலாளருடைய தவறு. புசி ஆனந்த் எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. மதியழகன் பவுன்ராஜ் வீட்ல தான் பதுங்கி இருக்காரு அப்படிங்கிறத கரெக்ட்டா கண்டுபிடிச்சு 2 பேரையும் சிறைப்படுத்தின காவல்துறை, புசி ஆனந்த் அவர்கள் எங்க இருக்காரு அப்படிங்கிறது ஸ்காட்லாந்துக்கு இணையாக சிந்திக்கக்கூடிய தமிழக காவல்துறையால கண்டுபிடிக்க முடியாதா? எளிதில கண்டுபிடிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனா தமிழக காவல்துறைக்கு புசி ஆனந்த் அவர்கள் எங்க இருக்கிறார்ன்றது முதற்கொண்டு தெரியும். வேற எங்க? நம்ம தலைவன் கைலாசால போய் தஞ்சம் அடைஞ்சார்ல. இப்படி இருக்கிறார்ல மனுஷன் வீடியோ போட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும். அவருடைய அரவணைப்புல புசி ஆனந்த் அவர்களும், நித்யானந்தா அவர்களுக்கு சீடராக போய் சேர்ந்துட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. ஏன்னா, நாள் 15 ஆகுதுங்க அவர் தலைமறைவாகி. அவருக்கு என்ன நடந்துச்சு? த மக்கள் வாண்ட்ஸ் டூ நோ. ஏன்னா நீங்க இவங்க கைது பண்ணி 15 நாள் உள்ள இருந்து வெளியிலயும் வந்துட்டாங்க. ஆனா புசி ஆனந்த் அவர்கள, சிடி நிர்மல்குமார் அவர்கள நீங்க இப்போ வரைக்கும் கைது பண்ணி, சட்டம் தன் கடமைய செய்யலன்னா என்ன அர்த்தம்? விஜய் டிஎம்கேவோட டீலிங் போட்டிருக்காருன்னு அர்த்தம். சிபிஐக்கு வழக்கு கைமாறுதுன்னா என்ன அர்த்தம்? விஜய் பாஜகவோட டீலிங் போட்டிருக்காருன்னு அர்த்தம். அப்ப ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. பனைமரத்துல ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்து. இதுல வெட்கமானம், சூடு சொரணையே இல்லாம சில தாவேகா தற்குறிகள், அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலின் கிட்ட பெட்டி வாங்கிட்டு எங்களுக்கு எதிரா பேசுறாரு. அப்படின்னு சொல்லி கிளப்பி விட வேண்டியது. ஏன்டா ஒட்டுமொத்த மொள்ளமாரித்தனத்தையும், முடிச்சவிக்கத்தனத்தையும் நீங்க செய்ய வேண்டியது. திட்டமிட்ட 7 மணி நேரம் தாமதமாக நீங்க பிரச்சாரத்துக்கு வந்ததுக்கு தான் முக்கிய காரணமே இப்படி ஒரு விபத்து நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சீனியர் ஜர்னலிஸ்ட் உமாபதி போன்றவர்கள், அங்க நடந்தது ஷூட்டிங்குங்க. அந்த கேரவேனுக்குள்ள, அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ள டைரக்டர் ஹச். வினோத் இருந்தாரு. 3 பெண்கள் இருந்தாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய அளவுல ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க கரூர்ல. அத மறைக்கிறதுக்கு தான் இவ்ளோ தூரம் அரசியல் ரீதியாக சமரசம் செய்து கொண்டிருக்கிறார் விஜய். அப்படின்னு நெறைய குற்றச்சாட்டுகள வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிபிஐக்கு வழக்கு கைமாறி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு விஜய்க்கு எதிராக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, சிபிஐ இந்த பொள்ளாச்சி கேஸ்ல கிட்டத்தட்ட எல்லாருக்குமே, அதுல சம்பந்தப்பட்ட எல்லா பொறுக்கிகளுக்குமே சாகும் வரை சிறை அப்படின்னு சொல்லி சிபிஐ தண்டனை வாங்கி குடுத்திருக்கு. அப்போ சிபிஐ தரப்புல இருந்து இந்த மதியழகன் மற்றும் பவுன்ராஜ கூப்ட்டு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா, யாருனால தகவல் குடுக்கப்பட்டுச்சு? இவ்ளோ கூட்டத்த கூட்டச் சொன்னது யாரு? நீயா கூட்டுனியா? இல்ல உனக்கு மேலிடத்துல இருந்து சொல்லப்பட்டுச்சா? அதாவது மாவட்ட செயலாளரோ, அதற்கு கீழ செயல்படக்கூடிய நபர்களோ, கட்சி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குதோ அதத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க.
இவங்களா வந்து கெத்து காட்டுறதுக்காக நம்ம தலைவர் வராரு. ஒரு 50,000 பேர கூட்டி நம்ம மாஸ் காட்டிருவோம். தலைவர்ட்ட நல்ல பேர் வாங்கிரணும்னு எவனும் நெனைக்க மாட்டான். இவ்வளோ பேர கூட்டு அப்படின்னு மேலிடத்துல இருந்து எவனாவது கூப்ட்டு சொன்னா தான் அத அவன் செய்வான். அப்ப இவன் ஒரு ஏவல். இந்த ஆள் வந்து ஒரு ஏவல் ஒரு ஏவுனா செய்யக்கூடிய ஆளா தான் செயல்பட்டுருக்கணும். இது எல்லா கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கும் பொருந்தும். அது மாதிரி வந்து இவர் தன்னிச்சையாக செயல்படுவதற்கான வாய்ப்பில்ல. அப்போ உனக்கு குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தது யாரு? ஆதவ் அர்ஜுனாவா? புசி ஆனந்தா? சி.டி. நிர்மல்குமாரா? இல்ல இப்போ வரைக்கும் பதுங்கிக்கிட்டு தான் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜ்மோகனா? யாருனுடைய உத்தரவின் பேர்ல நீ வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்த அங்க கூட்டுன? நீ வந்து 10,000 பேருக்கு தான் எழுதி குடுத்து பெர்மிஷன் கேட்டிருக்கிற. ஆனா அங்க கூடுனது 30,000 பேரு. அப்ப மாவட்ட செயலாளராக உனக்கு அதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அத நீ யார் சொல்லி செஞ்ச? ஒழுங்கா அப்ரூவர் ஆயிரு. தம்பி உன் முகரைய பார்த்தா 200 வருஷம் வாழ்றவன் மாரி தெரியுது. இந்த தாவேகா தற்குறிகளோட சேர்ந்து வாழ்க்கைய தொலைச்சிறாத. ஏன்னா உன் மனைவி பாவம் உனக்காக அழுகுறாங்க. நீ எந்த தப்பும் பண்ணலன்றாங்க. அவங்க மனைவி சொன்னது தான் 100க்கு 100 உண்ம. இவிங்க மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடிய மதியழகன இவனுங்க பலி குடுக்க ஒரு முடிவு எடுத்துட்டானுங்க. இப்ப அவரு பெயில்ல வந்துட்டாரு. வெளில வந்ததுக்கப்புறம், "டேய் உங்களுக்காக நான் 15 நாள் போய் கழி தின்னேனடா, நீங்க பண்ண தப்புக்கு. ஆனா புஷி ஆனந்த் இப்போ வரைக்கும் சரண்டர் ஆகாம தள்ளி காட்டிக்கிட்டு இருக்கானேடா, இருக்கிற காவல்துறை கண்ணுலலாம் மண்ண தூவிட்டு. எவனோ இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தான், அத நான் செஞ்சேன். எனக்கு தண்டனையாடா?" அப்படின்னு அந்த ஆள் யோசிக்க ஆரம்பிச்சு, உண்மைய சொல்ல ஆரம்பிச்சாரு அப்படின்னா, இந்த தாவேகா தற்குறிகளுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறுவது உறுதி. ஏன்னா சிபிஐ அத நோக்கி தான் அடுத்த கட்ட விசாரணையே தொடங்கும். அந்த களத்துல என்ன நடந்துச்சு? அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுவதற்கு காரணமாக இருந்தது யாரு? அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இவங்க விசாரணையே தொடங்குவாங்க. இப்ப அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐடி விசாரணைக்கு இடைக்கால தடை இருக்கு. இப்ப அவங்க விசாரிக்க முடியாது. சிபிஐ தான் இப்ப இருக்க அத்தாரிட்டி. முதல்ல சிபிஐ கூப்பிட்டு, "தம்பி பெயில்ல வந்துட்டியா? இங்க வா ராஜா. முதல்ல வாடா கண்ணா. வந்து சொல்லு. என்ன நடந்துச்சு சொல்லு. முதல்ல புஷி ஆனந்த் எங்கன்னு சொல்லு." அப்படின்னு தான் முதல்ல விசாரணையே ஆரம்பிப்பாங்க. புஷி ஆனந்த் அவர் எங்க இருக்காரோ, நித்யானந்தாவுடைய சீடராகி, ஆளு கெட்டப் எல்லாம் மாத்தி, அ வேற லெவல்ல கைலாசால செட்டில் ஆயிட்டார்ன்னு நெனைக்கிற மனுஷன். ஆனா, தமிழக காவல்துறை பவுன்ராஜ் வீட்ல தான் மதியழகன் இருக்காருன்னு கரெக்ட்டா போய் கைது பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு, இப்போ வரைக்கும் புஷி ஆனந்த புடிக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்றத சராசரி மக்கள் வேணா நம்பலாம். ஆனா, ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்ச, புரிஞ்ச நபர்கள் நம்புவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப நெனச்சிருந்தா அவங்க நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். இப்போ ஆளுகிற அரசாங்கத்திற்கு கீழ செயல்படக்கூடிய காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. கேஸ் வந்து சிபிஐக்கு கைமாறிருச்சு. இப்ப இதுக்கப்புறம் அரெஸ்ட்டோ, இல்ல வந்து எதுவா இருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்க தான் பண்ணணும். இப்ப பிஜேபியோட தலைவன் டீலிங் போட்டு, இந்த கேஸ இழுத்து மூடிட்டு, "நான் உங்களோட கூட்டணிக்கு வந்துர்றேங்க. எனக்கு வேற வழி இல்லங்க. அதிமுக நீங்க, நானு எல்லாரும் சேர்ந்து நின்னு எலக்ஷன ஃபேஸ் பண்ணுவோங்க. முதல்ல இந்த திமுகவ காலி பண்ணிருவோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து என்ன காப்பாத்தி விடுங்க." அப்படின்னு டீலிங் போட்டு இருக்கிறவனெல்லாம் காப்பாத்திருவீங்க. செத்த 40 பேருக்கு நீதி கிடைக்காது. அவிங்க செத்தவன் குடும்பத்தில இருக்கிறவன்லாம் பாவம். அவிங்க மணியாட்டிக்கிட்டு போக வேண்டியது தான். "என்னங்கடா உங்க மானங்கெட்ட அரசியல்" அப்படின்னு உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொளி பதிவ தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. மாவட்ட செயலாளர் மதியழகன், மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, உன் நெஞ்சில ஈரம்னு ஒண்ணு இருந்தா, இந்த 40 உயிருக்கு பதில் சொல்லியே ஆவணும் நீனு. உண்மையின் பக்கம் நில்லு. இந்த எவன் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தானோ, அத வந்து வெளில சொல்லு. அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவ நான் முடிக்கிறேன். நெறைய பேர் கொண்டு போய் சேருங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே